நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு அருந்தையர் சமுதாய மக்களுக்கு 18% உள்ளொதுக்கீடு வழங்குகின்ற அந்த மகத்தான வாய்ப்பை ஏழ்மை நிலையில் இருக்கின்ற இந்த சமூகம், சமுதாயத்திலே கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த சமூகம், தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தியில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்று ஒரு வசனம் வரும். அது மாதிரி வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில், வாழ்க்கையின் கடைசி ஓரத்தில் இருக்கின்ற அந்த சமூகத்தை முன்னிறுத்தி சமூக பொருளாதாரம், அரசியல், கல்வித்துறையில், வேலைவாய்ப்பில் முன்னுக்கு வர வேண்டும் என்ற மகத்தான ஒரு கொள்கையோடு அந்த உள்ளொதுக்கீடு கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு அரசாங்க துறைகளில் நம்முடைய சமுதாய மக்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். என்னுடைய தம்பியின் மகன் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பகுதிக்கு ஒரு தாசில்தாராக, ஒரு வட்டத்தக்க தாசில்தாராக இருக்கிறார். அதற்கு காரணம் இந்த அருந்தியர் சமுதாயத்திற்கு உள்ளொதுக்கீடு கொடுத்ததன் காரணமாகத்தான் அந்த மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்திருக்கிறது. இது மாதிரி எத்தனையோ இந்த அரசாங்கத்திலே பல்வேறு நிலைப்பாடுகளில் இன்றைக்கு வேலைவாய்ப்பை பெறுவதற்கு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. 2009ஆம் ஆண்டு தலைவர் மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்தோம். சென்னை வல்லவர் கோட்டத்திலே தலைவர் அதில் கலந்து கொண்டார்கள். அவர் பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் கட்டிய வல்லவர் கோட்டமே எனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற லட்சக்கணக்கான அருந்தியர் சமுதாய மக்கள் அங்கே கூடி தலைவர் கலைஞர் அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக கூடியிருக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு அருந்தியர் சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் தலைவர் கலைஞரும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய முதல்வர் தளபதியும் சரி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. 24 அமைப்புகள் இருக்கிறது. அதிலே ஒன்று ஆதிதாவர் நலத்துறை அமைப்பாகும். அந்த அமைப்புக்கு இந்த மாவட்டத்துடைய சேர்ந்த அன்பு சகோதரர்கள் தென்னை சபா போன்றவர்கள் எல்லாம், ஞானசேகரம் போன்றவர்களெல்லாம் அமைப்பாளர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், கழகத் தலைவர் கலைஞர், இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய முதல்வர். இன்றைக்கு இவ்வளவு பெரிய இந்த சிறம்புதம் பார்க் என்பது மிகப்பெரிய இடம். 1975ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற ஒரு மாநில மாநாடு இந்த சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்றது. மிகப்பெரிய மாநாடு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாபெரும் அந்த மாநாடு ஒரு மைல்கல். இந்தியா துணைக்கண்டமே திரும்பி பார்த்தது அந்த மாநாட்டில். அந்த மாநாட்டில் தொண்டர்படை தலைவராக ஒரு பகுதிக்கு, ஒரு குரூப்புக்கு பணியாற்றுவதற்கு அன்றைக்கு இருந்த மாவட்ட கழக செயலாளர் பெரியவர் சாமிநாதன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு தந்தார்கள். அதில் பணியாற்றுகின்ற போது என்னுடைய சுறுசுறுப்பான பணியும் ஆக்கப்பூர்வமான பணிகளை எல்லாம் பார்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் மாநாட்டு நிறைவு நாளில் எனக்கு HMT வாட்சி அளித்தார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மைதானத்தில் தைரியமாக இவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டுவதற்கு அதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் எந்த அரசியல் கட்சியிலும் துணிந்து இந்த சிதம்பரம் மைதானத்தில் மாநாடுகள் நடைபெறவில்லை. ஆனால் இன்றைக்கு மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வெண்மணி அவர்களை பொறுத்தவரையில் சமீபத்தில் திருநெல்வேலியில் நெல்கட்டம் சாவலில் வெள்ளை ஏகாபாத்தை எடுத்து வீரமரணமடைந்த அருந்தியர் சமுதாயத்தைச் சேர்ந்த உண்டு வீரன் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதை கலந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தார் நம்முடைய வெண்மணி அவர்கள். அதே மாதிரி இன்றைக்கு கடந்த வாரம் 15 தினங்களாக நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற மண்டல பொறுப்பாளர் மதிப்புக்குரிய மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவருடைய உறுதுணையோடு
இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற 18 ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 15 நாட்கள் 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பரப்புரை செய்வதற்கு தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள். அது உறுதுணையாக நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அவர்கள் இருந்தார்கள். எல்லா பகுதிகளுக்கும் செல்கின்ற போது நம்முடைய அறிஞர் சமுதாயத்தைச் சேர்ந்த தம்பிமார்கள், தங்கைமார்கள், சகோதரிகள் அத்தனை பேரும் பெருந்திரளாக வந்து சிறப்பித்தார்கள் அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம். குறிப்பாக திப்பம்பட்டி பகுதியில் நம்முடைய ஆறுசாமி மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். மகளிர் மாநாடு போல் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நம்முடைய அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மிக எழுச்சியோடு முன் வந்து அந்த மேடையில் ஏறி நின்று பேசினார்கள். ஒரு 10-15 பேர் தொடர்ந்து பேசினார்கள். அவ்வளவு சிறப்பானதாக அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. நம்முடைய தம்பி ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள் தெலுங்கு எவ்வளவு சிறப்பானது என்று. அதே மாதிரி நான் திருப்பூர் மாவட்டத்திற்கு இந்த பரப்புரை செய்வதற்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற போது பெருச்சிபாளையம் என்ற பகுதி இந்த திருப்பூர் மாநகரத்திலே அங்கே 2000-3000 அறிஞர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். நான் பேசுகின்ற போது நீங்கள் தெலுங்கில் தான் பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள். நான் சொன்னேன், எல்லா சமூக மக்களும் வந்திருக்கின்றார்கள், ஆனால் தெலுங்கில் பேசுவது சரியாக இருக்குமா என்று சொன்னபோது, நீங்கள் தெலுங்கு அறிஞர் சமுதாயம் என்ற காரணத்திற்காகத்தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார் தலைவர், ஆகவே தெலுங்கில் பேச வேண்டியது தப்பே இல்லை என்று சொன்னார்கள். அவ்வளவு தெளிவாக இன்றைக்கு நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு காலத்துடைய அருமை கருதி இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் இந்த நாட்டில், ஆனால் ஒரு அறிஞர் சமுதாயத்துக்கென்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் யாருக்கு என்னென்ன பதவி என்று. நான் 96ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு கட்சியிலே பல்வேறு பொறுப்புகள் எனக்கு கொடுத்தார்கள். அதைவிட இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் இந்த மாபெரும் இயக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்தியா துணைக்கண்டமே மோடியே பார்த்து பயப்படுகின்ற மாபெரும் கட்சிக்கு இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி என்பது சாதாரண பதவி அல்ல. நான் அமைச்சராக இருந்தபோது, அமைச்சராக எனக்கு வழங்கிய போதும், பல்வேறு பொறுப்புகள் வழங்கிய போதும், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வழங்கிய போதும் நான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடையவில்லை. எனக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்த போது தலைவருடைய கரத்தை பிடித்து கொண்டு எத்தனையோ பொறுப்புகள் இந்த இயக்கம் எனக்கு வழங்கியது. ஆனால் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருப்பது அமைச்சர் பதவியை காட்டிலும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை காட்டிலும் இந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. ஆகவே நான் சார்ந்திருக்க அந்த சமுதாயம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் நன்றியோடு இருப்போம் என்று தலைவர் கையை பிடித்து கொண்டு நான் அழுதே விட்டேன். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இயக்கம் வருகின்ற காலங்களில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் நம்முடைய மேலான வாக்குகள் கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள், ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள், கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் ஆக மொத்தம் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதனுடைய வெற்றி இந்த அறிஞர் சமுதாயம்தான் இதற்கு முன்னெடுப்பாக இருந்தது என்று இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும், தெளிவாக வேண்டும். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திருக்கரத்திலே இந்த வெற்றியை நாம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு முழு காரணமே இந்த மண்டலத்துடைய பொறுப்பாளர் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நான் எல்லா காலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற போது, பொது தேர்தல் நடைபெறுகின்ற போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் எனக்கு கரூரில் இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பரப்புரை செய்வதற்கு என்னை அழைப்பார்கள். ஆகவே ஒரு காலத்தில்
1971ஆம் ஆண்டு இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்த 25 சட்டமன்ற தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. அதே மாதிரி இன்றைக்கு வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது என்ற நல்ல செய்தியை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு எல்லா வகையிலும் மண்டல பொறுப்பாளர் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த 15 தினங்களாக மேற்கு மண்டலத்தில் நான் பரப்புரை செய்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய எழுச்சியை காண முடிந்தது. குறிப்பாக அருந்திய சமுதாய மக்கள் தான் அந்த பொதுக்கூட்டங்களுக்கே வருகை தந்தார்கள். நேற்றைக்கு வேடசந்தூரில் மிகப்பெரிய கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்தை விட ஒவ்வொரு கூட்டம் அதிகமாக இருந்தது. தெப்பம்பட்டியிலே பெரிய கூட்டம், வேடசந்தூரில் பெரிய கூட்டம், உடலவப்பேட்டையிலே பெரிய கூட்டம், ஆனமலையிலே பெரிய கூட்டம், உடமலைப்பேட்டையிலே அதைவிட பெரிய கூட்டம், மேட்டுப்பாளையத்திலே அதைவிட பெரிய கூட்டம், பவானி சாகரில் அதைவிட ஒவ்வொரு கூட்டத்தையும் முந்திக் கொண்டே சென்றது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய முத்தாய்ப்பாக தான் இன்றைக்கு கொங்கு பகுதியில் கலந்த அனைத்து சமுதாய மக்கள் அனைவரும் இன்றைக்கு சிதம்பரம் மைதானத்தில் கூடியிருக்கின்றோம். இதில் ஒரு சூழலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் 2வது முறையாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நீங்கள் சூழலை எடுத்துக்கொண்டு அனைவரும் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கூட்டத்திற்கு சென்றபோது ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், உங்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் பல அமைப்புகள் இருக்கிறதே, ஏன் ஒன்று சேர்த்தக்கூடாது என்று கேட்டார். அதற்கு நான் பதில் சொன்னேன், நாட்டிலே பல்வேறு நதிகள் இருக்கிறது, உற்பத்தியாகிறது, பல்வேறு இடங்களில் அந்த நதிகள் செல்கின்ற இடத்திலெல்லாம் மக்களுக்கு நன்மை தருகின்றது. அந்த நதியினுடைய நோக்கமே கடலில் சேர்ப்பது தான். அது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை தாங்கி நின்றாலும் அதனுடைய கொள்கை திராவிட கொள்கை சிந்தனையோடு தான் செயல்படுகிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் ஒன்றிணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருப்போம், புரிந்திருந்து பார்ப்போம் என்று சொன்னேன். அதே மாதிரி எல்லோரும் திராவிட சிந்தனை உள்ளவர்கள், திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள், நம்முடைய தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக தான் திசை காட்டும் திராவிடம் என்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையுடைய பெயரை இன்றைக்கு நம்முடைய வெண்மணி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, காலத்தின் அருமைகள் இது. நீங்கள் அனைவரும் பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் பல்வேறு நோக்கங்கள் இருந்தாலும் எப்படி அனைத்து நதிகளும் கடலில் கலக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய அனைத்து சிந்தனைகளும் செயல்பாடுகளும் கொள்கைகளும் ஒரே முகமாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.